2019 ஆண்டு முதல் தொடர் தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற பெரும்பாலான உறுப்பினர்களின் கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டார் என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. பிரிந்தவர்களை மீண்டும் இணைக்கவும் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை எனவும் வேதனை. இரண்டு நாடாளுமன்றம், 2 சட்டமன்றம் மற்றும் பல்வேறு இடைத்தேர்தல்களே தொடர் தோல்வியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து வருகிறது. தோல்விக்கு தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு வங்கி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த இயக்கத்திற்குடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய வேண்டும், கலந்தாலோசிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும், பிரிந்தவர்கள், பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அன்றைக்கு வைத்தபோது அதை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ள மறுத்தார். தேர்தல் முடிவுக்கு பிறகு தாவேகாவில் கூட்டணி அமைக்கலாம் என்ற பெரும்பாலான உறுப்பினர்களின் கோரிக்கையை இபிஎஸ் ஏற்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. தாவேகா சார்பில் பேச்சு நடத்த வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார் எனவும் ஆதங்கம். நாங்கள் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், இன்று அவரோடு இருக்கிற நிர்வாகிகளும் ஆகட்டும், இங்கு இருக்கிற நிர்வாகிகளாகட்டும், எல்லோரும் சொன்னோம், வலிமையான கூட்டணியை வையுங்கள், அமையுங்கள். இன்றைக்கு நமக்கு தேவை தமிழக வெற்றி கூட்டணியோடு கூட்டணி வையுங்கள் என்று அத்தனை பேரும் சொன்னோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். இன்று அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை அதுதான். ஆனால் அவர்களை, கூட்டணி பேச வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார். ஆரம்பம் முதலே பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்க வேண்டும் என்று அனைவரும் வலியுறுத்தி வந்தபோது ஏற்க மறுத்த இபிஎஸ் பேசி தீர்க்கலாம் வாங்க என்று அழைப்பது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போன்றது என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. பேச வருமாறு அழைப்பு விடுத்து மற்றொரு பக்கம் நிர்வாகிகளை இபிஎஸ் நீக்கி வருவதாகவும் சாடல். ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். எப்போது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். என்ன சொல்லுகிறார் அந்த அறிக்கையிலே? இன்று வரை இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அவர்கள் திருந்தினால் தாயுள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். அவர்களின் வழிகாட்டலின்படியே இன்று நாம் செயலாற்றி வருகிறோம். அப்படியா செயலாற்றீங்க? பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கையெழுத்து போடும் நிர்வாகிகளின் பதவி பறிக்கப்படும் என இபிஎஸ் மிரட்டல் விடுப்பதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் புகார். ஒன்றிய, நகர மற்றும் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனமும் செல்லாது எனவும் யாரும் அச்சமடைய தேவையில்லை எனவும் விளக்கம். யாராவது கையெழுத்து போட மறுத்தால், அவர்கள் கேட்கிற மறுத்தால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும். அங்கே கையெழுத்திட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும். இப்படி அச்சுறுத்தி, மிரட்டி, உருட்டி, இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். இப்படி அச்சுறுத்தலே வச்சிருந்தால் ஒரு கட்சி எப்படி வளரும்? அன்பா, பாசமாக அரவணைத்து செல்ல வேண்டும். தொண்டர்களையும் நிர்வாகிகளும் அரவணைத்து செல்ல வேண்டும். 31 மாவட்ட செயலர் போட்டிருக்கிறார்களே, நாளை தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு வந்தால், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தால் நாங்கள் தான் கையெழுத்திட வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற யார் கையெழுத்திட்டாலும் செல்லாது. அது ஒரு செல்லாத நோட்டு.
அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி எடுக்கப்படும் முடிவுக்கு அனைவரும் முழுமையாக கட்டுப்படுவோம் என சி.வி. சண்முகம் பேட்டி. அஇஅதிமுக என்பது தனிமனித இயக்கம் இல்லை எனவும், இயக்கம் பிளவுபட்டது போல் மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் இபிஎஸ்க்கு அறிவுறுத்தல். முதல் நாளிலிருந்தே நாங்கள் இதைதான் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? பொதுக்குழுவை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம், கலந்தாலோசிப்போம், நல்ல முடிவு எடுப்போம். பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் இன்றைக்கும் இந்த நிலை, இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள், பேசுங்கள், முடிவெடுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் வலிமையான கட்சிகளும் முன்வந்தபோது இபிஎஸ் கூட்டணி அமைக்க மறுத்ததால் அஇஅதிமுக படுதோல்வி அடைந்ததாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. கட்சியில் சர்வாதிகாரியான தன்னிச்சையான முடிவு கட்சியின் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் விளக்கம். அஇஅதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களையும் நீக்கப்பட்டவர்களையும் மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் எனவும் 2024ஆம் ஆண்டே எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாகவும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. காழ்ப்புணர்ச்சியை மறந்து கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டுமென கூறியதாகவும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி கூட்டிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் விதிப்படி நியமிக்கப்பட்ட 82 அதிமுக மாவட்ட செயலாளர்களில் 57 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கவில்லை. இபிஎஸ் நடத்திய கூட்டத்தை சுமார் 70% மாவட்ட செயலாளர்கள் புறக்கணித்துள்ளனர். 2026 காரி பருவத்திற்கு தேவையான உரங்களான யூரியா மற்றும் டிஏபி போன்றவற்றை தங்கு தடையின்றி தமிழகத்திற்கு வழங்கிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ஆசிரியர் பணியிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய பதவிகளுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்து உத்தரவிட்டுள்ள தமிழக அரசு புதிய நியமனங்களுக்கு ஆணைகளையும் பிறப்பித்துள்ளது. தமிழக அரசின் அதிரடி நடவடிக்கை வேலைவாய்ப்பு விரிவாக்கத்தை ஊக்குவிக்கும் என நம்பிக்கை. தலைமைச் செயலக பணியாளர்கள் சரியாக காலை 10 மணிக்கு பணிக்கு வர வேண்டும் என துறை வாரியாக வாய்மொழி உத்தரவு பிறப்பிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் 40க்கும் மேற்பட்ட துறைகளில் 5500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் ஊழியர்கள் பலர் காலதாமதமாக பணிக்கு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அரசு அதிரடி உத்தரவு. மின் வாரியத்தில் திமுக அரசு செய்த முறைகேடு மற்றும் விதிமீறல்கள் குறித்த பல வழக்குகள் சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்தையும் சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் பேட்டி. மின்சார வாரியத்திற்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் 200 யூனிட் இலவச மின்சாரம் ஜூன் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிப்பு. மின்சார வாரியம் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும், எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மின்சார வாரியத்தை லாபகரமான ஒரு நிறுவனமாக கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இருந்த பழைய திமுக அரசில் பல இடங்களில் முறைகேடுகள் விதிமீறல்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் நிறைய சிபிஐக்கெல்லாம் இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரியான தவறுகளை கண்டிப்பாக நம்ம நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பொதுமக்கள் கிட்டத்தட்ட பொதுமக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் ஒரு மின்சார வாரியத்தின் ஒரு இது நம்ம எல்லாமே சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மத்திய அரசுக்கு எதிராக மருந்தகங்கள் நாடு தழுவிய கடையடைப்பில் ஈடுபடுவதை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதியளிப்பு. மருந்துகள் கட்டுப்பாட்டு துறையால் மாவட்ட வாரியாக உதவி எண்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் அருண்ராஜ் மருத்துவர்கள் பரிந்துரையின்றி மருந்துகள் வழங்கப்படக்கூடாது என அறிவுறுத்தல். எமர்ஜென்சி ட்ரக்ஸ் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். டோட்டல் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பிபி டேப்லெட்டாக இருக்கும், சுகர் டேப்லெட்டாக இருக்கும், மற்ற விதமான சேல்ஸும் நடக்கும். எமர்ஜென்சிக்காக ஒரு 10% கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். அது கண்டிப்பாக நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இதில் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தேவையான பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து எமர்ஜென்சி ட்ரக்ஸும் தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். மத்திய அரசிடமிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி நிதி முழுமையாக பெறப்படவில்லை என கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. எந்தவித மறைமுக அழுத்தத்திற்கும் தமிழக அரசு அடிபணியாது என்றும்
கல்வி உரிமைக்கான போராட்டம் தொடரும் என்றும் ராஜ்மோகன் உறுதி. கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி நமக்கு வந்து சேரலை. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணியவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. பல்வேறு சவால்களுக்கிடையே பள்ளிக்கல்வித்துறையை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. தங்கத்தை பணமாக மாற்றும் திட்டத்தினை மத்திய அரசு அறிமுகம் செய்ய இருப்பதாக வெளியான தகவலை மத்திய நிதியமைச்சகம் மறுத்துள்ளது. அந்நிய செலாவணி குறைந்து வருவதால் தங்கம் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் மோடி மக்களுக்கு அறிவுறுத்தியிருந்த நிலையில் கோயில்களில் இருக்கும் தங்கத்தை பணமாக மாற்றும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்ய இருப்பதாக பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி. அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை வழித்தட திட்டத்திற்கு இந்திய ரயில்வே ஒப்புதல். 993 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டம் சென்னை புறநகர் ரயில் சேவையை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட உள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநரும் பயணியும் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கூடுதல் கட்டணம் கேட்டதால் ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறி மோதிக்கொண்டதாக தகவல். சென்னை KK நகர் பகுதியில் பெண் தூய்மை பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கைது செய்யப்பட்ட நபர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. வேலைக்கு சென்று பெற்றோர் திரும்பிய போது சிறுமியின் உடலில் காயங்கள் இருந்ததைக் கண்டு விசாரித்ததில் இக்கொடூரம் தெரியவந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ஜனார்த்தனன் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. சென்னை வேப்பேரி பகுதியில் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் வைத்திருந்த கணவன் மனைவி உட்பட 5 பேர் கைது. 1 கிலோ கஞ்சா, 30 போதை மாத்திரைகள், 2 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை பறிமுதல். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் மீன்பிடித்த மீனவரின் வலையை 1.5 அடி உயரமும் 15 கிலோ எடையும் கொண்ட வெடிகுண்டு சிக்கியதால் பரபரப்பு. வெடிகுண்டு பாதுகாப்பாக மீட்கப்பட்டு திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் மணல் மூட்டைகள் நடுவே வைக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு செயலிழக்க வைக்கப்படும் என காவல்துறை தகவல். SBI வங்கியில் 300 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சென்னையில் தங்கம் ஸ்டீல் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. நகரில் 7 முதல் 8 இடங்களில் இந்த தீவிர சோதனை நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் CBI தாக்கல் செய்த 2 FIRகளை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறை நடவடிக்கை. சென்னை திருவான்மியூர் அருகே ஆட்டோ ஒன்று கார் மீது உரசுவது போல் சென்ற தகராறில் காரில் பயணித்த 3 ஆபாசமாக திட்டி பயங்கர ஆயுதங்களால் தாக்கி கொலை மிரட்டல் விடுப்பு. தாக்குதல் நடத்திய கும்பலை சேர்ந்த ஒருவர் சிக்கிய நிலையில் மேலும் 2 வலை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஆராசூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் வராமல் 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் எடை போடாமல் தேக்கம். வாகனத்திலேயே தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள் மழை நேரங்களில் நனைந்து குறைவான விலைக்கு போவதாக விவசாயிகள் வேதனை. அந்த விவகாரத்தில் டோக்கன் பிரகாரம் போனிருந்தாங்க, சரியான முறையில் செயல்படல. 44 வரலும் வச்சு பார்த்தோம், படலை. அடுத்த மாதிரி அடுத்த இதுக்கு டிபிசி போகலான்னு சொல்லிட்டு அங்கே எதுவும் பார்த்தோம், அங்கேயும் சரியாக வரல. இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. மூட்டைக்கு மழையில் நஞ்சு கிடக்கு.
நாகப்பட்டினம் கடற்கரையில் வலுவான காற்று மற்றும் கொந்தளிக்கும் கடல் அலைகள் காரணமாக நேற்று 3வது நாளாக நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. பாதுகாப்பு கருதி தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் தங்களது படகுகளை பத்திரமாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். கரூரில் கடந்த ஆண்டு துயர சம்பவத்தின் போது பணியில் இருந்த டிஎஸ்பிகள், காவல் ஆய்வாளர்கள், தனிப்பிரிவு காவலர்கள் உள்ளிட்ட பலர் தெற்கு மற்றும் வடக்கு மண்டலங்களுக்கு அதிரடியாக இடமாற்றம். காவல்துறை தலைமையகம் பிறப்பித்த உத்தரவால் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு. கரூர் டவுன் டிஎஸ்பி செல்வராஜ் தூத்துக்குடிக்கும், குளித்தலை டிஎஸ்பி கடலூருக்கும், அரவக்குறிச்சி டிஎஸ்பி அப்துல் கபூர் தருமபுரிக்கும் இடமாற்றம். கரூர் மாவட்ட காவல்துறையில் முக்கிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதால் நிர்வாக வட்டாரத்தில் பரபரப்பு. கரூர் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் மணிவண்ணன், நகர காவல் ஆய்வாளர் அருள் பிரகாஷ் உள்ளிட்ட 10 ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் டிரான்ஸ்பர். கடந்த ஆண்டு கரூர் சம்பவத்துடன் தொடர்புடைய பணியாளர்கள் இடமாற்றம் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. கரூர் துயர சம்பவத்தின் போது பணியாற்றிய காவலர்கள் உட்பட கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு காவல்துறை அதிகாரிகள், ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்களை தெற்கு மற்றும் வடக்கு மண்டலத்திற்கு மாற்றி அதிரடி உத்தரவு. கரூர், குளித்தலை, அரவக்குறிச்சி காவல் துணை கண்காணிப்பாளர்கள் முறையே தூத்துக்குடி, கடலூர், தருமபுரி மாவட்டங்களுக்கு மாற்றம். தமிழகத்தில் பொறுப்பேற்ற 9 அமைச்சர்களுக்கான இலாக்கா கடந்த 17ஆம் தேதி ஒதுக்கப்பட்டும் 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்படாத நிலையில் இந்த வார இறுதியில் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம். ஏற்கனவே பதவியேற்ற அமைச்சர்கள் சிலருக்கு 3க்கும் மேற்பட்ட துறைகள் கைவசம் உள்ள நிலையில் அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களின் வருகையை பயோமெட்ரிக்கில் பதிவிட முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு. ஆய்வுக்காகவோ அல்லது அலுவலக பணிக்காகவோ வெளியே செல்லும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களது கைபேசியில் பிரத்யேக செயலி மூலம் தங்களது புகைப்படம், இருப்பிடம் உள்ளிட்டவைகளை பதிவிடவும் உத்தரவு. ராமேஸ்வரம் கடற்கரையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த மீனவரின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் சாலை மறியல். திட்டமிட்ட கொலையாக இருக்கும் என சந்தேகிக்கும் உறவினர்கள் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என ஆவேசம். நெல்லை மாவட்டம் மானூர் புறக்காவல் நிலையத்தின் மீது மதுபோதையில் வந்த 3 சிறுவர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிய சம்பவத்தால் பரபரப்பு. வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தின் சாவியை காவலர்கள் பறித்ததால் பழிக்கு பழி வாங்க பெட்ரோல் குண்டு வீசியதாக சரணடைந்த சிறுவர்கள் வாக்குமூலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டியிலிருந்து நெடுங்குளம் செல்லும் வழியில் தனியார் மதுபான கூடத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் 2 பேர் கைது. தனியார் மதுபான கடை ஊழியர் காயமடைந்த நிலையில் 2 பேரை கைது செய்த காவல்துறை தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை தேடும் பணியில் தீவிரம். செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் கிருஷ்ணா கால்வாயில் மருத்துவ கழிவுகள் மற்றும் கழிவுநீர் கலப்பதால் சென்னை குடிநீர் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார். உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய தவறு செய்துள்ளதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது சட்டப்படி சரியல்ல என்றும் நீதித்துறை நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 120 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,870 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,18,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ பார் வெள்ளியும் விலை மாற்றமின்றி பழைய நிலவரப்படி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெறும் 40 நாட்களுக்கும் குறைவாகவே உயிர் வாழ்ந்து 1000க்கும் மேற்பட்ட மலர்களை தேடிச் சென்று ஒரு தேய்க்கரண்டிக்கும் குறைவான தேனை உருவாக்கும் தேனீக்கள். மனிதர்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் தேன் என்பது தேனீக்களின் வாழ்நாள் உழைப்பின் பலனாக உள்ள நிலையில் இன்று உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தேனீக்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ராமன்புதூர் மீன் சந்தைக்குள் 2 தரப்பினர் அரிவாளால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சினிமா காட்சிகள் போல் நடந்த அரிவாள் வெட்டு சம்பவத்தை கண்டு சந்தைக்கு வந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 76 லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபர் கைது. தலைமறைவாக உள்ள மற்றொரு குற்றவாளியை தீவிரமாக தேடி வரும் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை. சென்னை வேளச்சேரியில் முன்விரோதம் காரணமாக அண்டை வீட்டு பெண்ணை தரக்குறைவாக பேசி இரும்பு கம்பியால் தாக்கிய இளைஞர் சிறையில் அடைப்பு. தலைமறைவான இளைஞரின் சந்தையை தேடும் கிண்டி காவல் நிலைய போலீசார். பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணைக்கு அனுமதி கோரி முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். 2011-2016 காலகட்டத்தில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று ஏமாற்றிய ஊழல் வழக்கை திமுக அரசு திட்டமிட்டு தாமதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை புழல் அருகே கதிர்வேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தாயுடன் டியூஷனுக்கு சென்ற 8 வயது சிறுவன் மீது மாநகர பேருந்து மோதியதில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாயின் கண்முன்னே நடந்த இந்த விபத்துக்கு காரணமான பேருந்து ஓட்டுநரை கைது செய்து மாதவரம் போக்குவரத்து போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் மல்லமுப்பன்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 7 சவரன் தாலி செயின் பறிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பெண்ணை பின்தொடர்ந்து வந்து சங்கிலியை பறித்துவிட்டு தப்பி சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. நாமக்கல் மாவட்டம் பெரியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 40 வயது தாயும் 17 வயது மகனையும் கொலை செய்யும் நோக்கோடு கத்தி மற்றும் அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பிய 3 பேர் கைது. கைதான 3 பேரும் முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை மணலி பெரியதோப்பு வஉசி கிராம சங்க தேர்தல் தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் பெண் உள்பட 3 பேர் காயம். மோதலை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்த்ததால் பரபரப்பு. நார்வே நாட்டின் ஆஸ்லோ நகரில் நடைபெற்ற நார்டிக் நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. உலகளாவிய தீர்வுகளை உருவாக்க நார்டிக் நாடுகளின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் கைகோர்க்கும் என பிரதமர் உறுதி. தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு அருகில் இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதை தொடர்ந்து தனியார் FL2 மற்றும் FL3 பார்களின் வருவாய் கிடுகிடு உயர்வு. தினசரி வருமானம் 15 கோடி ரூபாய் இருந்த நிலையில் 27 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாக தகவல். அரசுமுறை பயணமாக இத்தாலி நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் சந்திப்பு. இரு நாட்டு தலைவர்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் திடீர் திருப்பமாக இன்ஸ்டாகிராமில் பழகி வந்த இளைஞர் கைது. காதலிக்கும்படி இளைஞர் தொந்தரவு செய்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மின்தடையால் கதவை திறந்து வைத்து தூங்கிய பெண்ணிடம் மாஸ்க் அணிந்த 2 கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 10 சவரன் தாலிச் சங்கிலியை பறித்துச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. அருகில் பூட்டியிருந்த அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டின் கதவை உடைத்தும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் பட்டு புடவைகளை திருடிச் சென்றும் கொள்ளையர்கள் கைவரிசை. காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் அருகே உள்ள மாந்தோப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த கட்டிட தொழிலாளியின் சடலம் மீட்பு. கழுத்து, தலைப்பகுதியில் காயங்கள் இருப்பதால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. மதுரையில் மதுபோதையில் வந்த கும்பல் பேக்கரி கடைக்குள் நுழைந்து தகராறு செய்து கடையை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுக பிரமுகரின் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றிய 6 சிறுவர்கள் உட்பட 19 பேரை நீதிமன்ற சட்டப்பணிகள் உடனடி மீட்புக் குழு மீட்டு நடவடிக்கை. தங்களுக்கு உரிய ஊதியம் வழங்காமலும் சொந்த ஊர்களுக்கு சென்று வர கால அவகாசம் வழங்காமலும் திமுக பிரமுகர் கொடுமைப்படுத்தியதாக கொத்தடிமைகளாக இருந்தோர் குற்றச்சாட்டு. நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் அதுக்கு தான் பாடுபட்டு இருந்தோம் சார். நாங்கள் நல்லது கெட்டதுக்கு போகிறதுக்கு அனுப்ப மாட்டேன்றார் சார். அவரு நாங்கள் என்னங்க பண்ணுறது சார்? கூலிலாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? கூலி என்ன கூலி கொடுக்குறாரு சார்? ஒரு கூலியும் கிடையாது சார் எங்களுக்கு. என்ன கூலி கொடுக்குறாரு? அப்புறம் சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த பாரு வேலை செஞ்சா தான் சார் எங்களுக்கு கொடுக்குறாரு. அதுல கூட பாதி தான் கொடுப்பாரு. அதுல பாதி தான் கொடுப்பாரு சார். 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய் தான் கொடுப்பாரு சார் எங்களுக்கு. உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க? வருமானத்துக்கு காசு ஒரு வாரத்துக்கு சாப்பாடே ஓட்டணும். மாசம் கணக்கெல்லாம் நாங்க கணக்கு பார்க்க கொஞ்சம் கூட பாய் கட்டிட்டு கிடையாது சார். மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? செங்கல் தான் அறுத்தணும் சார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கல்வியில் முதன்மை மாநிலம் தமிழகம் என விளம்பரங்கள் வெளியிட்டு வந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் PGI 2.0 அறிக்கை உண்மையை அம்பலப்படுத்தி உள்ளது. கற்றல் விளைவுகளில் தமிழ்நாடு தென் மாநிலங்களிலேயே கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டு மாணவர்களின் கல்வித்தரம் கடுமையாக சரிந்துள்ளது. சென்னை வண்டலூர் அருகே கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்துக்கு 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளாமல் கிடப்பில் போட்டிருந்தது அம்பலம். ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் 122 கட்டிடங்கள் அகற்றப்பட்ட நிலையில் மீதமுள்ள நில ஒப்படைப்பு தாமதத்தால் மேம்பால பணிகள் முடக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் காவனூர் ஊராட்சியில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் கழிவுநீர் ஏரியில் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மறைமலை நகர் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மரமநகர் நகராட்சியில் உட்பட்ட சதன் அவென்யூ, அதுக்கப்புறம் சாய்பாபா நகர், அதுக்கப்புறம் VGN, அதுக்கப்புறம் காட்டாங்குளத்தில் கழிவுநீர் எல்லாமே வந்து அதில் தான் வருது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் ட்ராங்குள்ளு, இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே கழிவுநீர் எல்லாமே டைரெக்டாக அந்த 2 இன்ச்சு மோட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக வந்து உள்ள சம்பில் போட்டு டைரெக்டாக விட்றாங்க. அந்த ரீசைக்கிள் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாத டைரெக்டாக விட்டு நாங்கள் இது வந்து பல முறை வந்து சொல்லியாச்சு. சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, மோட்டர் வந்து எடுத்துட்டோம், நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி அசோசியேஷனில் நாங்கள் சொல்லிட்டோம். பசங்களுக்கு எல்லாமே ஜுரம் வருது என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த கழிவுநீரால் தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னதுனால பொதுமக்கள் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் எல்லா அப்பார்ட்மெண்ட்லும் சொல்லியிருக்கோம். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பூமிக்கடியில் பதிக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. 10 அடி ஆழத்தில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் பல லிட்டர் குடிநீர் வீண். புதுக்கோட்டை மாவட்டம் கரும்பக்குடி அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை காரில் கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய கோரி மலையூர் காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் சாலை மறியல். தப்பி ஓடிய குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தரப்பில் உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலக்குண்டு காட்டுப்பாதையில் ஒற்றை காட்டு யானை சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அச்சம். கோடை விடுமுறை காரணமாக காட்டுப்பாதை வழியாக அதிக அளவு சுற்றுலா பயணிகள் பயணிப்பதால் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு யானையை விரட்டியடிக்க கோரிக்கை. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எலிகள் கூட்டமாக ஓடும் அதிர்ச்சி வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் மருத்துவமனையின் மோசமான சுகாதார நிலையையும் வெளிப்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சி 51வது வார்டுக்கு உட்பட்ட வைகை நகர் பிரிவு பகுதியில் குப்பைகளை அகற்ற வேண்டிய தூய்மை பணியாளர்களே அதற்கு தீ வைத்து கொளுத்தும் அவலம். குப்பைகளை கொளுத்திய ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் உறுதி. தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் வழித்தடத்தில் சென்ற அரசு பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவரை ஓட்டுநர் அவமதித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் பொதுமக்கள் மத்தியில் எழும் கண்டனம். அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடம் அரசு ஊழியர்கள் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சீட் இருக்குன்னா உள்ள தானே போனோம். 10ஆவதுனா டிக்கெட் இல்லைன்னா நீங்கள் வெளில போங்க, ஓகே. சீட் இருக்கும்போது உள்ள தானே போனோம். இப்போ எங்கே மாடு இருக்கு, இறங்கி தத்த சொல்கிறீங்க. இறங்கி ஓட்டுன்றாருண்ணா.
அது கத்துறீங்க என்ன தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள பிரம்மதேசம் பேருந்து நிறுத்தம் அருகே செயல்படும் டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல். சாலை மறியலால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் கலைந்து செல்லாததால் போலீசார் வாகனங்களை மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பெங்களூரில் இருந்து வந்த அரசு பேருந்து மணியாறு மேம்பாலத்தின் தடுப்புச் சுவற்றில் மோதி விபத்து. பேருந்தில் ஒரு பயணி மட்டுமே இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தடுப்புச் சுவற்றில் சிக்கிக்கொண்ட அரசு பேருந்து மீட்பு. வெளியூர் செல்லும் ஆம்னி பேருந்துகளை மீண்டும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என பயணிகள் சார்பாக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதிலிருந்து லட்சக்கணக்கான பயணிகளும் ஆயிரக்கணக்கான ஆம்னி பேருந்தின் உரிமையாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை. நம்ம கோயம்பேடை பொறுத்தவரை இப்போ என்ன காரணத்துக்காக பஸ் ஸ்டாண்டை மாற்றினான்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு போக்குவரத்து நெரிசல், சுற்றுச்சூழல் மாசுக்கு. இப்போ ஒரு பேருந்தில் இப்போ நம்ம ஒரு சென்னை டு கன்னியாகுமரி ஒரு பேருந்தில் கோயம்பேடுலேருந்து புறப்புற பயணி இப்போ எப்படி போகிறாருன்னா, ஆம்னி பேருந்தில் போகிறவங்க 40 பேர் 40 காரில் போகிறாங்க. அரசு பேருந்துகளில் போகிறவங்க அரசு பேருந்துகளை பயன்படுத்த அரசு பேருந்து போய் இறக்கி விட்டு வருது. இதனால இருக்கிறத விட போக்குவரத்து நெரிசல் அதிகமாக தான் இருக்குது. அதனால நம்ம தென் தமிழகத்துக்கு செல்ல வேண்டிய பயணிகள் நலன் கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட ஆசியாவிலே பெரிய பேருந்து நிலையம், போதுமான வசதிகளோடு இருக்குது, மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லா கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் அந்த பேருந்து நிலையத்தை திறப்பதற்கான முயற்சிகளை அந்த அதிகாரிகளை ஆலோசித்து முயற்சிகளை எடுக்கணுங்கிறது முதல் கோரிக்கை எங்களுக்கு தான். நாடு முழுவதும் 1,10,00,000 கைவினை தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியத்திற்கும் குறைவாகவே வருமானம் பெறுவதாக அதிர்ச்சி தகவல். தினசரி சராசரியாக 270 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கும் நிலை தொடர்வதால் வாழ்வாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ளதாக தொழிலாளர்கள் அமைப்புகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் லாரிகள் உள்ளிட்ட கனரக சரக்கு வாகனங்களுக்கு VLTD கண்காணிப்பு சாதனம் பொருத்தும் நடைமுறை உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விதியின் கீழ் பயணிகள் வாகனங்கள் மட்டுமே வரும் என்றும் லாரிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்ட தமிழக சிறுதானிய இயக்கத்திற்கு அரசின் வலிமையான ஆதரவு தேவை என விவசாயிகள் வலியுறுத்தல். விழிப்புணர்வு பிரச்சாரம், சந்தை இணைப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவியின்றி தமிழக சிறுதானிய இயக்கத்தின் வளர்ச்சி தடைபடுவதாகவும் விவசாயிகள் கருத்து. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் மாதவரம் நெடுஞ்சாலை முதல் மூலக்கடை வரை 824.6 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் தோண்டும் பணியை சேர்வராயன் இயந்திரம் வெற்றிகரமாக முடித்துள்ளது. 2ஆம் கட்ட திட்டத்தில் இதுவரை மொத்தம் 23 சுரங்க இயந்திரங்கள் தங்களது பணியை நிறைவு செய்துள்ளன. காஞ்சிபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் இடைத்தரகர்கள் சட்டவிரோதமாக பணம் பறிப்பதை தடுக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மனுதாரரின் கோரிக்கையை 2 வாரங்களுக்குள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க கூட்டுறவுத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளதுடன் டோக்கன் நடைமுறையை நீக்கவும் உத்தரவு. கட்சித்தாவல் சட்டம் தொடர்பாக மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த சம்பவத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து தவறான தகவல் பரப்பப்படுவதாக கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் இ. பாலமுருகன் புகார். 2020ஆம் ஆண்டு வழக்கில் இறுதி முடிவை சபாநாயகரே எடுத்ததாகவும் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலைக்கும் அந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம். மணிப்பூர் மாநில கட்சி தாவல் சம்பவம் தொடர்பாக சபாநாயகரின் முடிவு மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக இன்பதுரைக்கு வழக்கறிஞர் பாலமுருகன் கண்டனம் தெரிவித்து அறிக்கை. உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு மட்டுமே பிறப்பித்ததாக கூறி மக்களை குழப்ப வேண்டாம் என சாடியுள்ள அவர் இந்த வழக்கின் இறுதி முடிவை சபாநாயகரே எடுத்தார் என்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் திட்டவட்டமாக விளக்கியுள்ளார். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டமான UAPA வழக்குகளிலும் ஜாமீனே பொதுவான விதி என்றும் சிறை என்பது மிக அரிதான விதிவிலக்கு என்றும்
உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஜம்மு காஷ்மீர் நார்கோ பயங்கரவாத வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் விசாரணை தாமதத்தை காரணமாக்கி காலவரையற்ற சிறைவாசம் வைப்பது நியாயமல்ல என்றும் தனிமனித அரசியலமைப்பு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பள்ளிகள், மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தெருநாய்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் முன்னுரிமையில் அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. வழக்கறிஞர்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் உள்ளிட்டோர் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள நிலையில் நீண்ட காலமாக காலியாக உள்ள பதவிகள் நிரப்பப்படும் என எதிர்பார்ப்பு. டெல்லியை நோக்கி பறந்த இண்டிகோ விமானத்தில் நடுவானில் திடீரென மின்சாரம் மற்றும் ஏசி செயல்பாடு துண்டிக்கப்பட்டதால் கடும் மூச்சு திணறல் மற்றும் பதற்றத்திற்கு உள்ளான பயணிகள். 30 நிமிடங்கள் கார் இருளில் தவித்த பயணிகள் விமானிகள் சாமர்த்தியத்தால் பத்திரமாக டெல்லியில் தரையிறங்கிய நிலையில் பெரும் கேள்விக்குறியான இண்டிகோவின் பாதுகாப்பு பராமரிப்பு. கடந்த பிப்ரவரியில் ஏர் இண்டியா 787 விமானத்திலிருந்து அகற்றப்பட்ட எரிபொருள் கட்டுப்பாட்டு ஸ்விட்ச் பேனலை போயிங் நிறுவனம் சோதனை செய்வதை கண்காணிப்பதற்காக இந்திய விமான பாதுகாப்பு அதிகாரிகள் சியாட்டில் நகருக்கு பயணிக்க திட்டம். லண்டன், பெங்களூரு விமானத்தின் விமானிகள் ஒரு சாத்தியமான குறைபாட்டை குறிப்பிட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. திருப்பதி திருமலையில் 89.40% வனப்பரப்பை பாதுகாத்து வரும் தேவஸ்தானத்தின் பசுமை பாதுகாப்பு நடவடிக்கைக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பாராட்டு. எதிர்கால தலைமுறைகளுக்காக பசுமையான திருமலையை உருவாக்கும் முயற்சியை வரவேற்ற சந்திரபாபு நாயுடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தேவஸ்தானம் முன்னுதாரணமாக திகழ்வதாக பெருமிதம்.